அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன். 2025 சனி பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் பெயர்ச்சி ஆகிறாரு. இன்னும் 2.5 வருட காலங்கள் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் மீன ராசியில தான் இருக்க போறாரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா வருட கிரகம். அதுலயும் இவர் 2.5 வருட காலங்கள் ஒரு வீட்டுல பயணம் செய்யற காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா இவரு ஒரு பலன் நன்மை கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா 2.5 வருஷம் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். ரிஷப ராசிக்கு பாத்தீங்கன்னா மிக அமோகமான மற்ற ராசிக்காரங்களுக்கு இல்லாத நிறைய யோகங்களை இந்த சனி பகவான் 2.5 வருட காலங்கள் கொடுக்க போறாரு. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஒன்னொன்னா நம்ம பாத்துக்கிட்டே வரப்போறோம். சோ இப்ப ரிஷப ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா 95% மிக மிக நன்மையா தான் இருக்கும். அதையும் எப்படி அப்படிங்கறத ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டே வரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரிஷப ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் 11ல அமர்ந்திருக்கிறாரு. 11ஆம் வீட்டுல ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கறதே ஒரு யோகமான சுபத்துவமான பலன்களை இவங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கறது தான் அர்த்தம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் அமர்ந்திருக்கிற காரணத்தினால அவரு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ நியாயமா என்னென்னலாம் கிடைக்குமோ அத்தனையுமே அவரு இந்த 2.5 வருட காலங்கள் கொடுக்க போறாரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு 3 பார்வைகள் இருக்கு. 11ல அமர்ந்திருக்கிற சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிய 3ஆம் பார்வையா பாக்குறாரு. ரிஷப ராசியோட 5ஆம் வீட்டை 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் ரிஷப ராசியோட 8ஆம் வீட்டை பாத்தீங்க அப்படின்னா தன்னோட கர்ம பார்வையான 10ஆம் பார்வையா பார்க்கிறாரு. சோ மித்த ராசிக்காரங்களுக்கு இல்லாத சுபத்துவம் ஏன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா மிக முக்கியமான ஸ்தானமான 5, 8, 11 ஒரே ஒரு கிரகம் இயக்குது. ஓகேவா? இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறதையும் ஒன்னொன்னா சொல்லிட்டே வர போறேன். இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 11ல இருக்கிற ஒரு கிரகம் 3ஆம் பார்வையா இவங்களோட ராசியை பாக்குறதுனால இவங்களுக்கு இந்த காலங்கள் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணி ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஒரு வேலைக்கு போகணும், முயற்சி பண்ணி ஏதாவது ஒண்ணு படிக்கணும், முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். தன்னோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி நிறைய முன்னேற்றத்தை எப்படி நம்ம அடையிறது, அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட பாதையை சூஸ் பண்ணிக்கணும், நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இவங்க புதுசா முயற்சி பண்ணி மூவ் பண்ணி வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறத யோசிச்சு எடுத்து போய்கிட்டே தான் இருப்பாங்க இந்த காலங்கள்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்படி பண்ற முயற்சிகள்லாம் இவங்களுக்கு எப்படி போய் முடியும் அப்படின்னா வருமானம் கொடுக்கறதா போய் முடியும். இவங்க எந்த விஷயம் செஞ்சாலுமே அது ரொம்ப சிறப்பா நிறைய பேர் பாராட்டுற மாதிரி இருக்கும். அடுத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க செய்யற முயற்சினால இவங்களுக்கு கண்டிப்பா பண வரவு இருக்கும். செய்யற முயற்சினால இவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும், செய்யற முயற்சினால இவங்களுக்கு புகழும் கிடைக்கும். இந்த 3ஆம் பார்வையா பாக்குறதுனால ராசிய இவங்களுக்கு மன தடுமாற்றம் அப்பப்ப வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும். மாற்றங்கள் நிறைய இருக்கிற காரணத்தினால இவங்களுக்கு நமக்கு செய்யறது சரியா, ஏதாவது தப்பு பண்ணிடுவோமா அப்படிங்கிற அந்த தடுமாற்றம் உணர்வு மட்டும் அப்பப்ப இருந்து போய்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இவங்களோட 5ஆம் வீட்டை இயக்குறதுனால இவங்களுக்கு பூர்வீகத்தால நன்மை, பூர்வீகத்தினால பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. பூர்வீகத்தினால இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த சொத்து ஏதாவது கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கும். இப்ப பூர்வீக விஷயத்துல அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு தான் இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு குழந்தைகளால இப்ப நல்ல அதிர்ஷ்டமான டைம் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களாலையும் இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேலைக்கு போற ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேலையில ஒர்க்லோட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். என்னடா ரொம்ப ஒர்க்லோட் அதிகமா இருக்கே அப்படின்னு வருத்தப்படாம வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா அதன் காரணமா இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கும் வருமானம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இவங்களை தேடி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சனியோட 10ஆம் பார்வையா
இவங்களோட 8ஆம் வீட்டை பார்க்கறது தான் இந்த சனி பெயர்ச்சியிலேயே மிக 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 சிறப்பான பலன்களை இவங்களுக்கு கொடுக்கறதுக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் சேர்ந்தாப்புல தொடர்பு கொள்ளுதா சனி பகவான் அமர்ந்திருக்கிற இடத்துல இருந்து, அதுதான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கான சிறப்பான அமைப்பு. ஏன்னா சனி பகவான் யாரு அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அவர் வந்து யோகாதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி அவர் தான். சோ அப்ப அவரே பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் வீட்டுல அமர்ந்து இவங்களோட 8ஆம் வீட்டையும் சேர்த்து ஆக்டிவேட் பண்றாரா. சோ அதனால திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், எதிர்பார்க்காத இடத்துல இருந்து திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கதவை தட்டும். இவங்களுக்கு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பண வரவு கிடைக்கும். நம்ம இந்த வழியில எல்லாம் நமக்கு இன்கம் வருமா அப்படின்னு நினைச்சிருப்போம், ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவோம், அந்த வழியில எல்லாம் கூட இவங்களுக்கு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பண வரவு கிடைக்கும். இந்த டைம்ல இவங்க மணி டெபாசிட் போடுறது மிக மிக சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பேங்க்ல என்னன்னே தெரியாம நம்ம வந்து ஒரு பிளானை சூஸ் பண்ணி நாம வந்து போட்டு வச்சிருப்போம். ஒரு இன்சூரன்ஸ் பிளானோ இல்ல ஒரு டெபாசிட்டோ ஏதோ ஒரு சேவிங்ஸ் பிளான் போட்டு வச்சிருப்போம். அது அப்படியே திடீர்னு இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சு நம்மளை சர்ப்ரைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்ஐசி போடுறது மிக மிக ஆதாயமா இருக்கும். அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான ஏதாவது சேவிங்ஸ் பிளான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்க இப்ப சூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம அந்த மாதிரியான ஏதாவது சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா இப்ப அதுல இருந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுற ரிஷபராசிக்காரங்களுக்கு மிக மிக சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு தான் லாட்ரி யோகத்தையே தரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு லாட்ரி யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இவங்களுக்கு இப்ப இருக்கு. இந்த திடீர் அதிர்ஷ்டம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்த கிரகங்கள் கொடுத்தா கூட அது வருட பலனா தான் இருக்கும். சனி பகவான் கொடுக்கிற காரணத்தினால அது 2.5 வருட காலம் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டோஸாவே கொஞ்சம் இருக்க போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப நாளா இருந்த ஆரோக்கிய குறைபாடு கூட இப்ப சரியாகிற டைம். சோ ஹெல்த் விஷயத்துல ஏதாவது ப்ராப்ளம் முன்னாடி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாகி இப்ப ரொம்ப சூப்பரா ஆரோக்கியம் மேம்பட்டுரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கை துணை வழியில இருந்து கூட இவங்களுக்கு இப்ப வருமானம் நிறைய கிடைக்கும். வாழ்க்கை துணை வந்து திடீர்னு வேலைக்கு போய் இவங்களுக்கு குடும்பத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றது, அதுக்கப்புறம் வாழ்க்கை துணை வழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்பாராம ஏதாவது பண வரவு, அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்து ஏதாவது வந்து சொத்து பிரிச்சு அதுல இருந்து பண வரவு அப்படின்னு காரணம் எல்லாம் எதுவுமே இல்லைனாலும் இவங்களுக்கு எப்படியுமே பணம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏதாவது ஒரு வருமானம் இவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கு 11ல அமர்ந்திருக்க சனி பகவான் இவங்களுக்கு எல்லா விஷயத்திலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான வழியை தேர்வு செஞ்சு அந்த வழியில வந்து ஒரு லாபத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு புகழையும் ஒரு வெற்றியையும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. சோ தான் செய்யற முயற்சி எல்லாம் எல்லாருக்குமே வெற்றி அடையுமா அப்படின்னா தெரியாது. ஆனா ரிஷப ராசிக்காரங்களுக்கு மட்டும் இந்த டைம்ல அவங்க செய்யற புது முயற்சிகள் வெற்றியில தான் போய் முடியும். புது முயற்சியால லாபம் கிடைக்கும். புது முயற்சி செஞ்சுட்டோம் அப்படிங்கிற திருப்தியே அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு அலாதி ஒரு இன்பத்தையே அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 11ல இருக்கிற சனி பகவான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில ஒரு நிறைவு. ஓகேப்பா, நான் இந்த விஷயங்களை எல்லாமே செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப செஞ்சுட்டேன், செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா நிறைவா ஒரு மன நிறைவோட இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு நிறைவை கொடுத்துருவாரு. சோ ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பா ரிஷபராசிக்காரங்களுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 95% நன்மையே இந்த சனிப்பெயர்ச்சினால அவங்களுக்கு 2.5 வருட காலங்கள் கிடைக்க போகுது. இவங்களுக்கு சின்ன சின்ன மன தடுமாற்றம், சின்ன சின்ன விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குழப்பம், இந்த மாதிரியான விஷயத்தினாலதான் நம்ம வந்து 95 கொடுத்திருக்கோம். சோ அதனாலதான் வந்து அந்த 5% வந்து இவங்களுக்கு குறைவா இருக்கு. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறவரு ஒரு யோக அதிபதி, இவங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு உடையவர்.
11ல அமர்ந்து இவங்களோட பண வரவு ஸ்தானமான 5, 8, 11ஐயும் ஒரே கிரகம் இயக்குறது, அதுலயும் ஒரு யோகமா இயக்குறது தான் மிக மிக உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லணும். சோ இந்த காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் டைம் தான். எப்பயாவது ஒரு டைம் தான் இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு வரும். சோ இந்த நேரத்துல சரியா பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புகளை. எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ல போய் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோமா. சோ வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு புதிய முயற்சி செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தயங்காம தாராளமா எல்லா விஷயத்தையும் முன்னோக்கி எடுத்துட்டு போய் செஞ்சு சக்சஸ பாருங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, சோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் நம்ம வந்து சொல்லி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒன்னொன்னா நம்ம சேனல்ல டீடைல்டான வீடியோஸ் வரப்போகுது. சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட ஜாதகம் பார்ப்பதற்கு டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.